ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் முன்னாள் மத்திய இணையமைச்சர், முன்னாள் எம்பி, பாஜகவுடைய முன்னாள் தலைவர், RSS முழுநேர ஊழியர், 72 வயதான திரு பொன் ராதாகிருஷ்ணன் BAVL அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். மற்றொருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தற்போதைய MP, காங்கிரஸ் கட்சியில் 2021 வெற்றி பெற்று தற்போது எம்பியாக தொடர்ந்து வருகிறார். தொழில் அதிபரும் கூட 40 வயதான திரு விஜய் வசந்த் BCom MA நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல 2 பேரும் நலம் விசாரித்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு. திரு விஜய் வசந்த், உங்கள் எதிரில் இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளரிடம் நலம் விசாரிக்கலாம் அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ, பேசுங்க. அண்ணாச்சி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை சொல்லுகிறார். அரசியலில் ஒரு மூத்த தலைவராக கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு தலைவர் அவர்களை வந்து நான் போட்டியிடுவது முன்பு பல விதங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். மீண்டும் அவர் அரசியல் பணி தொடரணும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டுகிறேன். திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளரிடம் நலம் விசாரிக்கலாம். மரியாதைக்குரிய விஜய் வசந்த் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கன்னியாகுமரி மாவட்டம் அரசியல் ரீதியாக எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பரஸ்பரம் நல்ல உறவோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் நாம் இருவருமே இருந்து கொண்டிருக்கிறோம். அரசியல் ரீதியாக, செயல்பாடு ரீதியாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் பரஸ்பரம் அன்பு செலுத்தி வாழ்த்து தெரிவிப்பது ஒவ்வொருவருடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், இந்த தொகுதியில் இந்த தேர்தலில் உங்களுக்கு எது பலம்னு பார்க்குறீங்க? ஏன்னா கடந்த முறை நீங்கள் தேர்தல் நீங்க, இந்த முறை உங்களுடைய பலமாக என்ன இருக்குது? முதல் விஷயம், 5 ஆண்டுகளாக எந்த விதமான திட்டங்களையும் கொண்டு வராததோடு கூட 5 ஆண்டுகள் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை கிடப்பில் போடப்பட்டு இல்லாமலாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 20 லட்சம் மக்களும் பார்த்து முதல் முறையாக இந்த மாவட்டத்தில் முன்னேற்றத்திற்கான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழும்பியிருக்கின்றது. இது முதல் விஷயமாக நான் கருதுகின்றேன். மற்றபடி என்னுடைய செயல்பாடுகள், பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய திட்டங்கள், இவைகளெல்லாம் மக்கள் மத்தியில் புதிய ஒரு எழுச்சியை உருவாக்கி தந்திருக்கின்றது. இந்த 2 விஷயங்களும் பலமாக நான் பார்க்கின்றேன். விஜய் வசந்த், உங்களுடைய பலமா என்ன பார்க்குறீங்க? பாஜக ஆட்சி இருப்பது, ஏற்கனவே எம்பியா இருந்து இணையமைச்சராக இருந்து சாதனை செய்தது பாஜகவின் பலமாக அவர் சொல்றாரு. உங்களுடைய பலம் என்ன? என்னுடைய பலம் என்று சொல்வதால் வந்து கன்னியாகுமரி மக்கள் என்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 2019 எனக்கு தந்தைக்கும் 2021 அவர் மறைவு எனக்கும் வந்து பேராதரவை கொடுத்து இருக்கிறார்கள். என்னுடைய பலம் என்று சொன்னால் மக்களுக்கான வந்து பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். அந்த நம்பிக்கை, அவங்களுக்கு இப்போ எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் பெற்று தருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் போராடி வாங்கி கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். இந்த நம்பிக்கை தான் என்னுடைய பலம் என்று சொல்லுவேன். பாஜகவின் பலவீனம் அல்லது எதிர்த்தரப்பு வேட்பாளருடைய பலவீனமாக என்ன பார்க்குறீங்க திரு விஜய் வசந்த்? பலவீனம் என்று சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து பாஜக அரசு மத்தியில் 10 ஆண்டுகளாக வந்து ஆட்சியில் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இந்த 10 ஆண்டுகளில் என்ன செய்தார்கள் என்றுதான் என்னுடைய கேள்வி. 2019 வந்து பாஜக வேட்பாளர் வெற்றி பெறவில்லை என்ற ஒரு காரணத்துக்காக வந்து பல திட்டங்களை வந்து முடக்க செய்யப்பட்டுள்ளது. அதை நாம் மீண்டும் போராடி உரிய அதிகாரி சந்தித்து பெற்று தர வேண்டியது இருக்குது. அதாவது எளிதில் வர திட்டம் கூட வந்து தாமதமாகி ஒரு கஷ்டப்பட்டு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது. இது வந்து கன்னியாகுமரிக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக்காக இருந்தது. 4 வழிச்சாலையாக இருக்கட்டும், ரயில்வேயாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த திட்டங்கள்னாலும் வந்து தாமதமாகவே கன்னியாகுமரிக்கு வழங்கப்பட்டிருதான் சொல்லுவோம். ஓகே, திரு பொன் ராதாகிருஷ்ணன், அந்த தொகுதிக்கு மட்டும் திட்டங்கள் வழங்கப்படலை, அங்கே வந்து எதிர்க்கட்சி வெற்றி பெற்று விட்டதால வழங்கலை பாஜக அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. உங்களுடைய பதில்? இது ஒரு
தோற்று போனவருடைய ஒரு வாதமாகத்தான் அமைய முடியுமே ஒழிய ஒரு வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினருடைய சாதனைகளை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முதலில் 2019 மரியாதைக்குரிய வசந்தகுமார் அவர்கள் வெற்றி பெற்று வந்தார்கள். அவர்கிட்ட பல விஷயங்களை கேட்குறாங்க, ரோடு சரியில்லையே, அது இல்லையே, இது இல்லையே அப்படின்ட்டு. அப்போது மரியாதைக்குரிய வசந்தகுமார் அவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் போய் பொன் ராதாகிருஷ்ணன்ட்ட கேளுங்க, ஏன்ட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவாக சொன்னாங்க. தோற்றுப்போன பாராளுமன்ற உறுப்பினராக நான் இருந்தேன், அவர் வெற்றி பெற்றவராக இருந்தார். ஒரு ஆண்டுக்கு பின்பாக கேட்கும்போது இந்த வார்த்தை அவர் சொல்கிறார். அவரை பற்றி அதிகம் விமர்சனம் பண்ணுறது முறையாக இருக்காது. அதுக்கு பின்னாடி மரியாதைக்குரிய விஜய் வசந்த் அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள். நாம் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோமோ அந்த திட்டங்களை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இப்போது அவர் இருக்கிறார். 4 வழிச்சாலை என்பது 2003ஆம் ஆண்டு, அப்போது நான் மத்திய இணையமைச்சராக இருந்தபோது அந்த துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய கண்டூரி அவர்கள், அவருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அவர் தான் சாலை போக்குவரத்துடைய அமைச்சராக இருந்தார். அன்னைக்கு நாம் திட்டமிட்ட போது இந்த சாலை வனகுடியிலிருந்து ஆரம்பித்து மலைப்பகுதி வழியாக கேரளாவுக்கு செல்ல வேண்டும் என்று தான் திட்டமிட்டிருந்தோம். நான் வெற்றி வாய்ப்பை இழந்த காரணத்தினால அதுக்கு பின்னாடி மரியாதைக்குரிய பெலார்மின் அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள். அவர் வெற்றி பெற்று வந்த பின்னாடி இப்போது இருக்கக்கூடிய இந்த பாதையை அவர்கள் எடுக்கின்றார்கள். முதல்ல நான் தேர்ந்தெடுத்த அந்த பாதை வந்திருக்கோன்னு சொன்னால் இவ்வளவு நிலங்கள், விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. மற்றொன்று, ஏறக்குறைய பாதி இடத்திற்கு மேலாக அரசினுடைய நிலங்கள் வந்திருக்க முடியும். ஆனால் அதை மாற்றிட்டாங்க. இப்போ இந்த திட்டம் வருது. இந்த திட்டம் வரும்போது அண்ணன் TR பாலு அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தார். 2004 6வது மாதத்தில் DPRக்கு போடுறாங்க. இந்த தேர்தல் முடிஞ்சு அவங்க பொறுப்பெடுக்கும்போது 23 மே என்று நான் கருதுகின்றேன். 2004வது வருஷத்தில் அவ்வளோ குறுகிய காலத்துக்குள்ளால் ஒரு திட்டம் அவங்க பிளான் பண்ணவே முடியாது. அவங்க DPR போடுறாங்க. DPR போட்டு எடுத்து வரும்போது இந்த திட்டம் இப்படி கிராஸில் வருது. ஆகையினால இந்த திட்டம் முறைப்படி செயல்படுத்தப்பட்டிருந்தால் எப்போவோ இந்த திட்டம் முடிந்திருக்க முடியும். மட்டுமல்லாமல் இங்கே வந்த பிறகும் கூட இதனை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய முழு கவனம் கொடுத்து நாம் செயல்பட்ட காரணத்தினால்தான் அந்த சாலையை இந்த அளவுக்கு கொண்டு வர முடிந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.